ஹாய், இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் சீஸ் க்ரீம் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு எந்த ஒரு சாக்லேட்டும் காம்பவுண்டு எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமையும் ரெட் வெல்வெட் சீஸ் க்ரீம் ப்ரௌனி செய்யலாம். இந்த ப்ரௌனி கூட நீங்கள் சீஸ் க்ரீம் வச்சு சாப்பிடல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஃப்ரீ பேக்கிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க்கு, 1 டீஸ்பூன் வந்துட்டு வினிகர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதை தான் வந்துட்டு பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திரியாக தயிர் மாதிரி இருக்கும். இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டின்னில் நான் வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டின் சைஸ் பார்த்திங்கன்னா 9க்கு 6. நெக்ஸ்ட்டு ஒரு கிளியரான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 எக்கு வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 kg செய்கிற அளவுக்கு இதில் மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஒரு எக்குக்கான போர்ஷன் எடுத்து செஞ்சு பாருங்கள். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரெட் வெல்வெட் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் பல்காக செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம கிரானுலேட்டட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு பீட் பண்ணணும். அதாவது சுகர் வந்து எக்கு கூட டிசால்வ் ஆகி நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சைடெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணி எடுத்து விட்டு எகைன் வந்துட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற சுகர் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை எகைன் வந்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபோமியாக கிடைக்கிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பீடு 1 தான் வச்சு நான் ஃபுல்லாகவே பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதிலிருந்து ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் நான் கொண்டு போகலை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கிடச்சதுக்கப்புறம் இது கூட நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக அப்படியே மெல்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 60 கிராம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலாம். ஆனால் நான் இதில் ஆட் பண்ணல. இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன்லேயே வந்துட்டு ரெட் கலரும் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணலை. இதுவே வந்து போதுமானது. நான் ஒரு 2 ட்ராப் தான் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கே பாருங்கள் இதிலேருந்து எவ்வளோ கலர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ நம்ம ரெட் வெல்வெட் கேக் செஞ்சாலும், மஃபின் செஞ்சாலும், கப் கேக் என்ன மாதிரி இது செஞ்சாலும் நம்ம இந்த ரெட் வெல்வெட் சொல்யூஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம வந்து மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதாவை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதாவை நம்ம ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பீட்டர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர் கொஞ்சம் டைட் ஆனதும் இது கூட வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து கொக்கோ பவுடர் வந்து சலிச்சு ஆட் பண்ணாதனால குட்டி குட்டி பாலாக வந்துட்டு அது அப்படியே பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். அது சரியாக மிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது பேக்காய் கிடைக்கலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க.
அதுக்குள்ளே நம்ம சீஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பவுலில் சீஸ் க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நான் மில்கி மிஸ்ட் சீஸ் க்ரீம் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து நான் ஒரு 30 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு ஒரு எக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சீஸ் க்ரீம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். எக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமுக்குள்ளே இருக்கணும். இப்போது இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பீட் 1ல் வச்சு இதை ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். சைடெல்லாம் எடுத்து விட்டு அகெயின் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சீஸ் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அகெயின் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க பீட்டரில். இப்போ இதை ஓவராலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பீட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு செகண்ட் மட்டும் அந்த ஆயிலெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஸ்பேச்சுலாவை எடுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டரை டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் க்ரீம் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டூத் ஸ்டிக் இல்லைன்னா ஸ்க்யூவர் வச்சு இதை அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அப்போ இந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பட் நீங்கள் இந்த மாதிரி சீஸ் க்ரீம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரௌனியோட காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ சீஸ் க்ரீமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 190 ருபீஸ் வரும். நீங்கள் சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணலை அப்படின்னாலும் மேலே வந்துட்டு ஒயிட் காம்பவுண்டை வந்து மெல்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி கேட்குறாங்களோ நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ப்ரௌனி பேக் பண்ணுற மாதிரியே இதையும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. டூத் ஸ்டிக்கில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு வந்து காம்பவுண்டே யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. எப்போவுமே ஸ்லைஸ் பண்ணையில் நீங்கள் அந்த கார்னர் 4 கார்னரில் இருக்கிறையும் சைடெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு நமக்கு எக் ஸ்மெல் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ 4 சைடும் வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஈவனாக வந்துட்டு இதை பீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நைஃப் வந்து மேலே வச்சு அழுத்தம் கொடுத்தாலே போதும். சைடில் வந்து க்ரம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ இதை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த ப்ரௌனி கிடச்சிருக்கு. கீழ் லேயரில் ஸ்பாஞ்சும் மேலே வந்துட்டு சீஸ் கேக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ரெட் வெல்வெட் சீஸ் கேக் ப்ரௌனி. இதை அடுத்த நாள் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரௌனியை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 டேஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனியை ஃபஸ்ட்டு டே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் பேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட அடுத்த ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.